உலகத்திலே பல அதிசயங்கள் நடக்கிறதாக நாம் பார்க்கிறது உண்டு. அப்படிப்பட்ட அதிசயங்களிலே ஒரு மகா பெரிய அதிசயம் சென்ற நூற்றாண்டிலே, அதாவது 20ஆம் நூற்றாண்டிலே நடந்ததாக நாம் கேள்விப்பட்டோம். அது என்னவென்றால் 1969ஆம் வருஷம் ஜூலை மாதம் 20ஆம் நாள் அமெரிக்க தேசத்தின் நாசா ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட்ட அப்பல்லோ 11 என்கிற ஒரு விண்கலம் நம்முடைய கற்பனை கிரகமாகிய சந்திரனிலே தரையிறங்கியது. இந்த மண்ணிலே பிறந்த மனுஷன் முதலாவது தன்னுடைய காலடியை அந்த நிலவின் பகுதியிலே மேல் பரப்பிலே பதித்தான். அப்போ மண்ணில் பிறந்த மனுஷன் விண்ணுக்கு முதலாவது சென்ற ஒரு சம்பவம் போன நூற்றாண்டிலே உலகத்தை அதிசயத்தில் ஆழ்த்தியது. அது கர்த்தருடைய கிருபையினால இந்த முதலாவது கால் வச்ச மனுஷன் கர்த்தரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நெயில் ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தெய்வ மனுஷன். அவர் அந்த நிலவின் பகுதியில் கால் வச்ச உடனே வேத புஸ்தகத்தை திறந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று வாசித்தார். அந்த காலத்தில் நிறையா பேர்கிட்ட தொலைக்காட்சி பெட்டி இல்லை. ஆனால் எங்கெங்கே தொலைக்காட்சி பெட்டி இருந்ததோ அதை தத்ரூபமாக அவர் வாசிப்பதையும் அவர் கால் முதலாவது அந்த நிலவிலே பதிக்கப்படுகிறதையும் மக்கள் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, இது அமெரிக்கர்களுக்கு மாத்திரமல்ல, மனுஷ குலத்துக்கே கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். ஆனால் இந்த அதிசயம் நிகழ்வதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் அதிசயம் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. அதுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்ததில்லை. அது என்னவென்றால், இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் விண்ணுலகத்தை சேர்ந்தவர் இந்த மண்ணுலகத்தில் தன்னுடைய காலடியை பதித்தார். நான் வசிக்கிற இந்த ஆசிய கண்டத்தில் அதனுடைய மேற்கு ஓரத்தில் மத்திய தரை கடல் பகுதியில் இஸ்ரேல் நாட்டில் யூதேயா மாநிலத்தில் பெத்லஹேம் என்னும் சிற்றூரில் இயேசு என்கிற பெயரிலே ஒரு கன்னியின் வயிற்றிலே தெய்வம் மனுஷனாக உருவாகி பிறந்தார். சொல்லப்போனால் நேற்றைய தினத்தில் அப்படி தெய்வம் மனுஷனானார் என்பதை உலகம் நினைவு கூர்ந்து கிறிஸ்மஸ் என்ற பெயரிலே விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்தது. எந்த அளவுக்கு கொண்டாடுகிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்மஸ்க்காக அமெரிக்க நாட்டிலே செலவிடப்படுகிற பணமானது இந்திய தேசத்தின் ஒரு வருஷத்து பட்ஜெட்டை விட அதிகமாயிருக்கு. இப்படியா கணக்கு போட்டிருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்து பிறந்தார் என்று கர்த்தரை அவ்வளவு மதிக்காத ஒரு தேசத்தில் இருக்கிற மக்கள் செலவிடுகிற செலவானது இந்திய தேசத்து ஒரு வருஷத்து பட்ஜெட்டை விட அதிகம் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கர்கள் நிலவுக்கு செல்ல வேண்டிய காரணம் என்ன? What prompted them to venture such a wonder? ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு புது தகவல்களை அறிய ஆர்வம் அதிகம் உண்டு. ஆர்வம் இருந்தால் போதுமா? ஆர்வத்தோடு கொஞ்சம் பைசா வேணும். இப்போ அவர்களுக்கு தேவையான பணபலமும் இருக்கிறது. சரி, ஆர்வமும் பணமும் இருக்க போதுமா? போதாது பிரியமானவர்களே. அதோடு கூட விஞ்ஞானமும் அதன் அடிப்படையிலே தொழில்நுட்ப முன்னேற்றமும் வேண்டும். அது அவரிடத்தில் இருந்தபடினாலே பல முயற்சிக்கு பின்பாக அவர்கள் வெற்றியோடு கூட தங்களுடைய விண்கலத்தை சந்திரனிலே இறக்கினார்கள். ஆனால் தெய்வம் ஏன் மனுஷனாக வேண்டும்? அவருக்கு ஆர்வ கோளாறா? அவர் ஏன் வந்தார்? பிரியமானவர்களே, இதுக்கு மனுஷனுக்கு விடை தெரியாது. எனவே தெய்வம் தன்னுடைய புஸ்தகத்தில் அவர் ஏன் மனுஷனானார் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறார். அதை தெளிவாக வாசிக்க வேண்டுமானால் 1 தீமோத்தேயு 1:15 நாம் இப்படியாக வாசிக்கிறோம்: பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது.
இதற்காகத்தான் தெய்வம் மனுஷ அவதாரமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பொதுவாக சமுதாயத்தில் பாவிகள் என்று சொன்னால் கொலை கொள்ளை போன்ற குற்றங்கள் செய்கிறவர்கள் அல்லது பாலியல் பலாத்காரங்கள் போன்ற தீவிரவாதம் போன்ற காரியங்களை செய்கிறவர்கள், அதான் பாவி பயலுக அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட மக்களுக்காக கிறிஸ்து வந்தாரா? பாவிகளை ரட்சிக்கனா என்ன அர்த்தம்? பிரியமானவர்களே, அப்பா அம்மாவுக்கு வியாதி இருந்து பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த வியாதி இருக்கிறதை பார்க்கிறோம். ஹெரிடிட்ரி ஆர் ஜெனட்டிக் டிஃபெக்ட் என்று சொல்லுகிறோம். இந்த பிறவிலேயே அப்பா அம்மாட்ட இருந்து பிள்ளைக்கு வந்துருச்சு என்று சொல்லுகிறோம். ஆனால் மனுஷனுக்கு உயிர்கொல்லி நோய் இருக்கும்போது, HIV பாசிட்டிவ் இருக்கும்போது பிறக்கிற பிள்ளைகள் அது தானாகவே அந்த நோயோடு கூட பிறக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை மனுஷன் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறான். ஆனால் என்ன நோய் இருக்குதோ இல்லையோ, உலகத்திலே பிறக்கிற எல்லா பிள்ளைக்கும் பாவ நோய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி பூட்டம் பூட்டி நமக்கு பெறப்போகிற பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொள்ளு பேரம்பேத்தி எல்லாமே பாவத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்ததினாலே மனுஷன் தெய்வத்தோடு உள்ள உறவை இறந்து போனான். தமிழ் மரபில் எப்படி சொல்லுவாங்க, பிள்ளைகளை தெய்வத்தோடு, குழந்தைகளை தெய்வத்தோடு ஒப்பிட்டு பேசுவார்கள். தமிழ் மரபில் குழந்தை தெய்வம் போன்றது என்று தமிழ் மரபில் பேசுவார்கள். ஆனால் குழந்தை பெற்றவங்களுக்கு தெரியும், குழந்தை கொஞ்சிறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அது கொஞ்சிறதோட நிற்காத, கொஞ்சம் வால் முளைக்கும் போது, பேச பழகும் முன்பே, நடக்க பழகும் முன்பே அது தன்னுடைய பாப சுவாபத்தை வெளிக்காட்டும் தன்மை உடையதாக இருக்கிறது. நல்லா உற்று பார்த்தீங்கன்னா பேச தெரியாது, பொய் பேச தெரியும். நடக்க தெரியாது, கடிக்க தெரியும். தான் நினைத்ததை சாதிக்க தெரியும். நன்றாக நடிக்க தெரியும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பேச தெரியாத இதெல்லாம் தெரியும். காரணம் என்ன? அவருடைய இரத்தத்திலே பாவம் இருக்கிறது. ஆனால் உடலிலே ஒரு குறை உண்டானால் உடனே மனுஷ குலமானது நிவாரணம் தேடுகிறது. ஒரு குழந்தை ஊனமா பிறந்துருச்சு, பார்வை குறைவா இருக்கு, கேட்கும் திறன் குறைவா இருக்குதுன்னா உடனே நிவாரணம் தேடுவார்கள். ஆனால் இந்த பாவ வியாதி நமக்குள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இருக்கிறதை பற்றி அக்கறையோ அதுக்கு ஒரு தப்பிக்கொள்ளும் போக்கை தேடிக்கொள்ளும் குணமோ மனுஷிடத்தில் இல்லை என்பதை நாம் ஆச்சரியத்தோடு பார்க்க முடியும். அதாவது சின்ன வயசு வரைக்கும் என் கண்ணு ஒழுங்கா பார்த்துச்சு. ஆனா எனக்கு கொஞ்சம் அறிவு வரும்போது இந்த கண்ணு எதெல்லாம் பார்க்க கூடாதோ அதுதான் பார்க்கறது துடிக்குது. அதை பார்க்கறதுக்கு தான் ஏங்குது அப்படின்னு சொன்னால் அதற்காக ஒரு நிவாரணம் தேடுகிறவர் இல்லை. கண்ணிலே பாதிப்பு உண்டான சின்ன சின்ன பிள்ளைங்களா கண்ணாடி போட்டு பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சின்னதாக இருக்கும், நல்லா சோடா புட்டி கிளாஸ் போட்டிருக்கும். ஏன்? அது கிளாஸில் போய் உட்கார்ந்துருக்கும் போது போர்டில் என்ன எழுதி போடுறாங்கன்னு அதுக்கு தெரியறதில்ல. இந்த டிஃபெக்ட் கண்டுபிடிச்சோன்னா உடனே கூட்டு போய் கிளாஸ் போட்டு, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி சரியா இல்லை, இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, மனுஷன் தனக்கு இருக்கிற பாவ வியாதியை குறித்து அவன் பாராமுகமாக இருக்கிறான். அதுபோல கண்ணு இதை மாதிரி
கண்டதையும் பார்க்க ஏங்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு நிவாரணம் பார்க்கறதுக்கு பதிலாக அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய மனிதன் முனைகிறான். அப்ப வியாதி முத்த ஆரம்பிக்குது. பல்லு வலி என்றால் பதறிக்கிட்டு டாக்டர்கிட்ட போறோம். ஏன்னா வலியிலேயே கொடுமையான தாங்க முடியாத வலி பல்லு வலி. ஆனால் பிரியமானவர்களே, பல்லுல ஓட்டை விழுந்திருக்கு, பல்லு சொத்தையா போச்சு, நான் உடனே டாக்டர்கிட்ட போறோம். ஆனால் என்னுடைய வாயானது சரளமாய் பொய் பேசுகிறது, யோசிக்காம பொய் பேசுது, அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. பெருமை பேசுகிறது, பிறண்டு பேசுகிறது, புரளி பேசுகிறது, அதாவது பின்னாடி ஒரு பக்கம் முன்னாடி ஒரு மாதிரி பேசுறது. இதுக்கெல்லாம் மனுஷன் நிவாரணம் தேடுகிறது இல்லை, அது ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. இருதயத்திலே ஒரு வலி வந்து விட்டால் டாக்டர்கள் கதறிக்கிட்டு போறோம். ஆனால் பிரியமானவர்களே, சிறு வயதிலே களங்கமற்ற இருதயத்திலே இப்பொழுது களங்கம் குடிகொண்டு இருக்கிறது. என்ற உள்ளத்தை நான் கொஞ்சம் உற்று பார்க்கும்போது, சில நேரம் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்முடைய உருவத்தை பார்க்கும்போது நமக்கு வெக்கமா இருக்கு. ஆனால் என்னைக்காவது நம்முடைய இருதயத்தை திறந்து பார்ப்போமானால், ஐயோ நம்ம வீட்டு சாக்கடையை விட மகா அருவருப்பான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நாம் காணக்கூடும். ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறது? இப்பொழுது தனி மனிதன் மாத்திரமல்ல, சமுதாயமும் அப்படித்தான் இருக்கிறது. நம்ம தேசத்தை எடுத்துக்கங்க. நம்முடைய தேசம் ஒரு காலத்தில் பின்தங்கிய நாடு பொருளாதார ரீதியில் என்று சொல்லப்பட்டது. அப்பதான் நான் எக்கனாமிக்ஸ் படிக்கிற காலத்தில் பின்தங்கிய நாடு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா கொஞ்ச நாள்லயே சொன்னாங்க, என்னையா பின்தங்கிய நாடு, நாங்க எங்கேயா பின்தங்கி இருக்கிறோம், வளரும் நாடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பின்தங்கிய நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேரை மாத்திட்டாங்க. அப்ப வளர்ந்து வரும் நாடுகள் என்று சொல்லி பேரை மாத்திட்டாங்க. இது மாதிரி சில பேரெல்லாம் நம்ம மாத்தி இருக்கோம். அப்போ நம்முடைய நாடு பொருளாதார ரீதியிலே வளரும் நாடு. பல காரியங்களை நம் நாட்டுக்கு பெருமையாக பேசுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஊழல் பட்டியல் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. 176 நாடுகளுக்குள்ளே ஊழல் பட்டியல் என்று ஒரு பட்டியல் இருக்கிறது. அந்த பட்டியலில் பார்க்கும்போது ரோட்ஸ் ஐலண்ட், அது சுத்தமான நாடு, ரேங்க் 1 அதுல இருக்கு. இந்திய தேசம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 83வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ சமீப காலத்தில் 3 டிஜிட்டை தாண்டிருச்சு. 3 டிஜிட் நம்முடைய ரேங்க் உலக பட்டியல்ல. எந்த தலைவராவது பொதுமக்களுக்கு அட்ரஸ் பண்ணும்போது, ஐயா நம்ம நாடு பொருளாதாரத்தில் எப்படி இருக்கு, விஞ்ஞானத்தில் முன்னேறி இருக்கு, படிப்பறிவில் முன்னேறி இருக்கு, அப்புறம் தன்னிறைவில் முன்னேறி இருக்கு, ஏற்றுமதியில் முன்னேறி இருக்கு, ஐடி துறையில் நாங்க தான் உலகத்துக்கே சர்வீஸ் பண்றோம், இப்படியெல்லாம் பேசுறாங்களே தவிர, ஐயா இந்த உண்மை பட்டியலிலே இந்திய நாடு 3வது டிஜிட்டுக்கு போயிருக்கு, 2வது டிஜிட்ல இருந்து 3வது டிஜிட்டுக்கு போயிருக்கு, இது மகா வெக்கக்கேடு என்று எந்த அரசியல் தலைவராவது பேசி நீங்க கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டதில்லை. அப்போ தனி மனிதனுக்கோ சமுதாயத்துக்கோ இந்த பாவ வியாதியை பற்றி, தங்களுக்கு உள்ளே இருக்கிற அருவருப்பை பற்றி, ஒழுங்கீனங்களை பற்றி, வெளியே சொல்ல முடியாத வெட்கக்கேடுகளை பற்றி ஒரு கவலையும் இல்லாமல் அதை மூடி மறைக்கிறவனாக, சொல்ல போனால் திருட்டுத்தனமாக அவைகளை நிறைவேற்றுகிறவனாக மனுஷன் இருக்கிறான். இப்போ உடல்ல வியாதி வந்துருச்சுன்னா அது என்ன செய்யும்? நியாயமாய் இருக்க வேண்டிய ஆயுசுக்கு முன்னாடி மனுஷன் என்ன செஞ்சிடும்? கொன்று போடும். நியாயமாய் இருக்க வேண்டிய அந்த வயசு வரைக்கும் மனுஷனை இருக்க கூடாது. அதுக்கு தான் அல்ப ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அகால மரணம், அதாவது காலத்திலே மரிக்க வேண்டியவன் காலத்துக்கு முன்னே மரிக்கிறதுனாலே அந்த மரணத்துக்கு பேர் என்னது? அகால மரணம் எய்தினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரீரத்திலே ஒரு வியாதி இருந்தால்
அது கேன்சரா இருந்தாலும் உயிர்கொல்லி வியாதியா இருந்தாலும் இந்த சரீரத்தை மாத்திரம் கொல்லும். ஆனால் மனுஷன் கண்டுக்காம இருக்கிறானே, அவனுடைய உள் மனிதனிலே, ஆவியிலே, ஆன்மாவிலே இருக்கிற இந்த வியாதி பாவ வியாதி. இந்த வியாதியை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இது மனிதனுடைய சாவிலே முடிகிறது இல்லை, மனிதன் செத்த பிறகும் இந்த வியாதி அவனை தொடரும். மனுஷனால தப்ப முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டிலே எண்ணாகம புஸ்தகம் 32 அதிகாரம் 23 வசனம் இப்படி சொல்லுகிறது. எண்ணாகமம் 32:23, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இப்ப மனுஷனுக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை தெய்வம் சொல்லுகிறார். உங்கள் பாவம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அது நித்தியம் வரைக்கும் தொடரும். மனிதனை விட்டு பிரிகிறது இல்லை, மரணத்தோடு அது நிற்கிறது இல்லை என்கிற வேதம் மனிதனை எச்சரிக்கிறதா இருக்கிறது. தமிழ் மரபில் ஒரு மொழி சொல்லுவாங்க, அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நின்னுகிட்ட இப்படி கொல்லுவாரா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. அரசா இருந்தால், அரசனா இருந்தால், ஒரு வழக்குன்னு வந்த உடனே அதை கேட்டு அதுக்கு ஒரு முடிவு சொல்வார்கள். ஒருவேளை பல வருஷம் ஆகலாம், சம்பந்தப்பட்டவங்க சாகிற வருஷம் கூட ஆகும். ஆனால் தெய்வம் என்று சொல்லும்போது அப்பப்போ தண்டிக்கிறது இல்லை. அவர் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 17:33, 17:31, இறைவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்தவரை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். இன்றைக்கு யூதேயா தேசத்திலே எங்கே இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அந்த மாநிலத்திலே எருசலேம் நகரத்துக்கு வெளியே ஒரு கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறை திறந்து கிடக்கிறது. அதிலே வைக்கப்பட்ட மனுஷ அவதாரத்தில் வந்த தெய்வமாகிய கிறிஸ்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே அவர் உயிரோடு எழுந்து பரலோகம் சென்றிருக்கிறார். அது எதை காமிக்குதுன்னா, மனுஷன் சாகும்போது கல்லறை அவனுடைய முடிவல்ல, இந்த சரீர மரணம் மனுஷனுக்கு ஒரு முடிவல்ல. மனுஷன் பிறப்பான், ஆனா ஒரு காலம் அழிந்து போக மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் காக்கியோன் 9:27 சொல்லுகிறார், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்க்கப்படுவதும் தெய்வம் மனுஷனுக்கு நியமித்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, கோர்ட்டுக்கு கேஸ் போச்சுன்னா எத்தனையோ பேர் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை வைத்து துணிகரமாய் தப்பு செய்தவர்கள் நிரபராதி என்று தீர்க்கப்படுகிறார்கள். இவர் இந்த தப்பு செஞ்சாருங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லை, ஆகையினாலே அவரை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ கேஸ் ஊரறிய செய்தவர்கள், ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். ஆனால் கோர்ட்டிலே அவர்கள் நிரபராதிகள் என்று தீர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நீதியாய் நியாயந்திருப்பார். மனிதனுடைய கோர்ட்ல எல்லாம் வழக்காடுதல் இருக்கும், அது பேரே வழக்காடு மன்றம். ஆனா தெய்வத்தினுடைய நியாய தீர்ப்பில் நியாய தீர்ப்பு இருக்குமே தவிர வாதாடுதல் இல்லை, வக்கீலும் கிடையாது. எல்லாரும் நீதி உள்ளது. இன்றைக்குள்ள நீதிமன்றங்களிலே உண்மையா பொய்யா என்று சொல்லி எந்த ஜட்ஜும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது இல்லை, கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு எது உண்மை எது பொய்னு மனுஷனுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு உலகத்தில் எந்த நீதிமன்றம் ஆனாலும் இது உண்மை இது பொய் என்று சொல்லக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கிடையாது. இந்த நீதிமன்றங்கள்லாம் என்ன செய்யும்? போதுமான ஆதாரம் இருக்குதா இல்லையா? They act only on the law of evidence because they cannot understand what the fact is. So the judgments are not based on facts, but the judgments are based on evidence. ஆகையினால் தான் அநேகர் தப்பித்துக் கொள்கிறார்கள்.
ஆனால் தெய்வத்தினுடைய கோர்ட்டில் வக்கீலும் கிடையாது, வாதாடுதலும் கிடையாது. நம்முடைய வண்டவாளங்கள் எல்லாம் துல்லியமாக அங்கே எழுதப்படுகிறது. அவைகள் வாசிக்கப்படும், தீர்ப்பு சொல்லப்படும். பிரியமல்ல, இதுதான் தெய்வம் மனுஷனுக்கு வைத்திருக்கிற ஒரு நிச்சயமான முடிவு என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனும் தப்ப முடியாது. ஒரு அருமையான வசனம் தீமோத்தேயில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை நான் வாசிக்கும் போது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய அக்கிரமங்களை தெய்வம் கடைசி வரைக்கும் தண்டனைக்காக காத்து வைக்கிறது இல்லை. சிலருடைய அக்கிரமங்கள் தெய்வம் அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாகவே மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து வாசிப்பீர்களானால், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இப்ப எவ்வளவு சீக்கிரட்டா ஒரு மனுஷன் செஞ்சாலும், எவ்வளவு மூடி மறைச்சாலும், அது கர்த்தருடைய பார்வையிலே மறைந்திருக்காது. அவருடைய தீர்ப்பு துல்லியமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ ஒரு சின்ன வேதத்தினுடைய சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷனை படைத்த தெய்வம் மனிதனுடைய வாழ்வு பஞ்சலோகம் என்று சொல்லுகிற 5 லோகங்களிலே இருக்கிறதாக வேதம் போதிக்கிறது. இப்ப மனிதனுடைய வாழ்வு 5 லோகங்களிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 5 லோகம்னா என்ன? நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 லோகங்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப மனிதனுடைய வாழ்க்கை முதலாவது நீர் லோகத்தில் ஆரம்பிக்கிறது. இப்ப மனுஷன் உருவாகிறது, தாயின் வயிற்றுக்குள்ளே ஒரு பை இருக்குது. அந்த பையுக்குள்ளே ஒரு நீர் இருக்கிறது. அதுக்குள்ளே மனுஷன் உருவாகிறான். இது நீர் லோகம். அவன் உருவாகி அதுல 280 நாள் அந்த பைக்குள்ள அவன் இருக்கணும். 280 நாள் அந்த நீர்லோகத்தினுடைய வாழ்க்கை. அதில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீர்லோகத்துக்குள்ள. கண்ணு இருக்கும், பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. வாய் இருக்கும், சாப்பிடாது. மூக்கு இருக்கும், மூச்சு விடாது. அப்ப அதுக்கு வேண்டிய உணவு, சுவாசம், அதனுடைய கழிவு எல்லாமே ஒரு குழாய் மூலமாக மனுஷனுக்கு போகிறது. வித்தியாசமான உலகம். எல்லாம் இருக்கும், ஆனா வேலை செய்யாது. வேலை செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நீர்லோக வாழ்வை விட்டு 280 நாளிலே அதா வரணும், இல்லைன்னா அறுத்து எடுத்துருவாங்க. இந்த நில உலகத்துக்கு வரணும். இந்த நிலலோக வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, முதலாவது குழந்தை பிறந்த உடனே ஒரு உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. குழந்தை பிறந்தவன முதல்ல என்ன செய்வாங்க? அந்த குழாயை பிடிச்சி வெட்டி போடுவாங்க. இந்த நில உலகத்துக்கு வந்த பிறகு, ஐயோ எனக்கு மூச்சு விட பயமா இருக்கு, நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு சாப்பிட பயமா இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் பழகிற வரைக்கும் இந்த டியூப்லையே விடுங்க, ஒன்றும் விட முடியாது. நீ உயிரோடு இருக்கணும்னா இந்த நில உலகத்தில் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு உறவு பிரிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் வாழ்ந்த அந்த பையானது அழிக்கப்படுகிறது. நீ பார்த்துருக்கீங்களா? பொதுவாக இந்த தென் பகுதியில் உள்ள மக்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு மாடு கீடு கண்ணி போட்டுச்சுன்னா இந்த பையெல்லாம் கொண்டு போய் அழிக்க மாட்டாங்க. நல்லா ஒரு ஓலைக்கொட்டானை பார்த்து கட்டி, அதான் மரம் முழுசும் தான் விட்டுருப்பாங்க. அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியாது. அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். மௌனே, நீ ஒரு காலத்தில் நீர்லோகத்தில் இருந்தாய், இப்பொழுது நிலலோகத்துக்கு வந்திருக்கிறாய், உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நில உலகத்தில் எல்லா சிஸ்டமும் வித்தியாசம். மூச்சு விட்டாதான் உயிர் வாழ முடியும்.
தலையில வச்சு அப்படியே மூக்கு அமுக்கி விட்டாலும் செத்தே தான் போயிடும். அது மாத்திரமல்ல, இந்த நில உலகினுடைய வாழ்க்கை 80 அல்லது 90 வருஷம். அது ஆகும்போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு உறவு துண்டிக்கப்படுகிறது. ஐயோ என்னை விட்டு போயிட்டியே, அங்க துண்டிக்கப்படுகிறது. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. மனுஷன் நில உலகத்தில் இருந்து காற்று லோகத்துக்கு மாற்றப்படுகிறான். இப்ப இங்க இந்த உலகத்தில் இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறது. அவன் வாழ்ந்த அந்த உடலானது, அந்த கூடானது அழிந்து போகிறது. எப்படி அந்த பைய அழிச்சோமோ அது மாதிரியே இந்த உடலை என்ன செஞ்சிருவோம், ஒன்று டப்பால சீல் பண்ணி உள்ள கொண்டு போய் பூமிக்குள்ள போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா பொசுக்கி சாம்பலாக்கி தண்ணீர்லயே கரைச்சி விட்டுருவோம். இப்ப அவன் வாழ்ந்த அந்த கூடானது அழிக்கப்படுகிறது, உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அப்ப அந்த நில உலகில் உள்ளவர்களோடு கூட உறவு அவனுக்கு துண்டிக்கப்படுகிறது. சரி, அப்புறம் என்ன? அவன் காற்று லோகத்துக்கு மாற்றப்படுகிறான். உடல் இல்லை, ஆனா என்ன இருக்கு, அவனுக்கு உயிர் இருக்கிறது. மூளை இல்லை, உடல் இல்லை. அந்த செத்து போன உடலை நீங்க பார்க்கும்போது கண்ணு இருக்கும், பார்க்காது. காது இருக்கும், கேட்காது. வாய் இருக்கும், பேசாது. மூச்சு விடாது. அவன் காற்று உலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறான். பிரியமானவர்களே, இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் இந்த காற்று உலகத்திலே போகும்போது சிந்தனை ஆற்றல் உடையவனாய் இருக்கிறான். ஆனா மூளை கிடையாது, உடல் கிடையாது. ஆனால் அவன் உணர்கிறவனாய் இருக்கிறான். ஐஸ்வர்யவான் லாசருடைய கதையை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த ஐஸ்வர்யவான் ஒரு வேதனை நிறைந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். நரகத்துக்கு போல, நரகத்துக்கு போறதுக்கு நாள் இருக்கு. நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தான் நரகம், அப்படிதான் வேதம் சொல்லுது. மனுஷன் செத்த உடனே நரகத்துக்கு போறதும் கிடையாது, மோட்சத்துக்கு போறதும் கிடையாது. பிரியமானவர்களே, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார், அது இளைப்பாறும் இடம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மத்திய ஆகாயத்தில் வந்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும் வரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறார். காற்று லோகத்தில், இதே காற்று லோகத்தில் தேவன் இல்லாமல் மரித்தவர்கள் வேதனைக்குள் போகிறார். அவளுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நிறைய பேர் அந்த நித்தியத்துக்குள் கடந்து போகும்போது ஐயோ இருட்டா இருக்க, ஐயோ பயமா இருக்கிற, இந்த ஐயோ என்கிற கூக்குரலோடு கூட தான் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். வெத்து வேட்டாய் ஜீவித்த கிறிஸ்தவர்கள் என்று தன்னை சொல்லிக்கொண்ட அநேக தலைவர்களும் அப்படித்தான் செத்து போயிருக்கிறார்கள். இந்த ஓபன் மீட்டிங்ல நான் சொல்ல விரும்பல. ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, அவருடைய கடைசி நேரத்தில் இருளை பார்த்து அலறி இருக்கிறார்கள், நெருப்பு நெருப்பு என்று அலறி இருக்கிறார்கள், ஐயோ பயமா இருக்கிறது என்று அலறி இருக்கிறார்கள். கடைசியா அவங்க கதறி ஜீவனை விட்டது. ஆவே பிரியமானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை, அங்கே அவர்கள் வேதனை உள்ள இடத்துக்கு போகிறார்கள். கர்த்தர் வரும் வரை, நியாய தீர்க்கப்படும் வரை வேதனை தான். இது காற்று லோகம். எப்ப கர்த்தர் வருவாரு எனக்கு தெரியாது. ஆனால் அதன் பின்பாக ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அன்றியும் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, அவரவர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக தீர்க்கப்பட்டார்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை அகற்றுங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் அக்கினி எரிகிற கந்தக கடலிலே தள்ளப்படுகிறார்கள். அதுதான் என்ன லோகம்? நெருப்பு லோகம் அல்லது தீ லோகம். பிரியமான, அந்த வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷன் ஒரு காலம் தன்னை அழித்துக் கொள்ள முடியாது.
ஒரு லோகத்திலிருந்து ஒரு லோகத்துக்கு போய் விழலாமே தவிர, நீங்க பாருங்க, வயிற்றுல 280 நாள் இருக்கணும். ஆனா இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க, 7 மாசம் ஆச்சு இது தங்காதுன்னு நினைச்சா 7 மாசத்துல என்ன செஞ்சிடறாங்க, அந்த 2 மாசத்தை நாங்க வெளியில வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி எடுத்துறாங்க. அப்ப மனுஷன் ஒரு லோகத்திலிருந்து அடுத்த லோகத்துக்கு போக முடியுமே தவிர, இவனுக்கு 80 வயசு வாழ்ற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கள்ளக்காதல்னு சொல்லிட்டு கண்டதையும் குடிச்சிட்டு செத்து போறாங்க. அப்போ இந்த லோகத்திலிருந்து அடுத்த லோகத்துக்கு நீ ஜம்ப் பண்ண முடியுமே தவிர நீ அழிந்தே போக முடியாதுன்னு வேதம் சொல்லுது. நான் அழிந்து போறோம்னு நினைச்சிட்டு தான் நிறைய தற்கொலை செய்கிறார்கள். ஆனால் தற்கொலைனாலே நீ தப்பிக்கொள்ளும் வாய்ப்பை இழக்கிறாயே தவிர நீ தப்புவதில்லை. இறைவன் கிருபையாக தருகிற வாய்ப்பை நீ இழந்து போற. தற்கொலை பண்ணிக்கிட்டீன்னா தப்பு செஞ்சதும் இல்லாம தருணத்தையும் இழந்து போகிறாய். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட நெருப்பு லோகத்திலே தான் படைத்த ஜனங்கள் போய் சேரக்கூடாது என்பதற்காக மனுஷன் பாவத்திலேயே பிறக்கிறதுனால மனுஷனுக்கு நிவாரணம் செய்ய தெய்வம் விரும்பினார். எப்படியாவது இவனுடைய அழிவில் இருந்து இவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தெய்வம் விரும்பினார். இன்னைக்கு நிறைய டிசாஸ்டர் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த டிசாஸ்டர் என்ன? சில நேரம் வெள்ளம் வருகிறது. உத்தரகாண்ட்ல இப்ப வந்துச்சு இந்த வருஷத்துல. இப்ப இந்தியாவே ஸ்தம்பித்து போகும் அளவுக்கு மனுஷன் எதிர்பாராத நிலைமையில தண்ணீரானது அநேகருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து போட்டது. வெள்ளம் பெருகெடுது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலே சமீபத்தில் அடித்த புயலினாலே அந்த பிலிப்பைன்ஸ் நாடே சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. இது மாதிரி நான் பல காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம். நிறைய அழிவுகளை நாம் பார்க்கிறோம். நமது நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1984 வருஷம் என்னாச்சு? விஷவாயு. போபால்ல விஷவாயு கசிந்து இரவு நேரத்தில் மனுஷன் தூங்கி கொண்டிருக்கும் போது ஜன்னல் வழியா, பொந்து வழியா, வென்டிலேட்டர் வழியா, கதவு இடுக்கு வழியா உள்ள வந்து தூங்கி கொண்டிருந்த அநேகரை கொன்று போட்டது. கிட்டத்தட்ட 5000 பேருடைய ஜீவனை எடுத்து போட்டது. பிரிமணர்களே, அதுபோல 1999 ஒரிசாவில் புயல் கரையை கடந்தது முழு வேகத்தோடு. அநேகம் ஆயிரம் மக்கள் செத்து போனார்கள். இப்ப 2001 குஜராத் மாநிலத்தில் பூஞ்ச் மாகாணத்தில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் உண்டாச்சு. அநேக வீடுகளை தரமட்டமாக்கி போட்டது. அதுபோல 2004 நம்ம மறந்திருக்க மாட்டோம். 2004 பல தேசங்களிலே சுனாமியானது மகா பெரிய அழிவை கொண்டு வந்தது. நான் கோர காட்சி பார்த்தது என்னன்னா, பொக்லைனை வச்சு பெரிய பெரிய குழிகளை தோண்டி புல்டோசரை வச்சு பிணங்களை அப்படியே ஒரு 60-100 பிணங்களை புல்டோசரை வச்சு இப்படியே தள்ளி கொண்டு போய் அந்த குழிக்குள்ள அப்படியே போட்டாங்க. அதை பார்த்தபோது எனக்கு ஒரு அற்ப அழிவு, கர்த்தர் கிருபையா இருக்கிற காலத்தில் உண்டாகிற அழிவே இப்படி இருந்தால், கர்த்தர் மனுஷனை அழிக்கணும்னு இறங்கும் போது இந்த அழிவு எப்படி இருக்கும் என்பதை நான் ஆழமாய் சிந்திக்கலானேன். பிரியமானவர்களே, இந்த அழிவுகள் எல்லாம் 2011 ஜப்பானிலே 1/3 பகுதியை சுனாமி சாப்பிட்டு, 3ல் 1 பகுதி. அதுல இருந்து ஜப்பான் வெளியில வர்றதுக்கு குறைஞ்சது 20-30 வருஷம் ஆகும். அப்பேற்பட்ட அழிவை ஜப்பானில் சுனாமி கொண்டு வந்தது. ஆனால் இந்த அழிவெல்லாம் ஒவ்வொரு பகுதியில் நடந்ததுனால தேவனுடைய ஆக்கினை எப்படிப்பட்டது என்று மனுஷனுக்கு ஒரு கிளிம்ஸ், ஒரு எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். பிரியமானவர்களே, இது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடந்துச்சு, நம்ம பத்திரமா இருக்கோம்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழிவு வருகிறது, வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அழிவை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் இரவிலே
திருடன் வருகிற விதமாய் இருக்கும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். 2 பேதுரு 3:10 வாசிக்கிறோம். யாராவது நிலநடுக்கம் நடக்கும்போது இருந்திருக்கீங்களா? நிலநடுக்கத்தின் போது நம்ம ஒரு நிலையில நிற்க முடியாது. இப்படி ஆடுறனால நம்மளையே ஆட்டும். ஆடுறது மாத்திரம் இல்லை, தலைக்கு மேலே ஏதாவது விழுந்தா என்ன பண்றது? பிரியமானவர்களே, நிலம் ஆடுதலையோ கொலை நடுங்கும். நிலம் ஆடும்போது அப்ப ஒரு நிலநடுக்கத்திலே மனுஷனுடைய கொலை நடுங்குமானால், கர்த்தாதி கர்த்தர் மலைகளையும் நிலத்தையும் நிலத்தின் கீழ் இருக்கிற தண்ணீரையும் கலக்கும் போது, வானங்களை மடமடம் என்று அவர் அகற்றும் போது, அந்த சத்தமானது மகா பெரிய இடிகளை விட அதிகமாக இருக்கும் போது, சரி பூமியில நிக்கலாம் நினைச்சா வேதம் சொல்லுது, பூமியும் அதில் உள்ள யாவும் என்ன செய்யும்? வெந்து அழிந்து போம். நிக்கிறதுக்கு கால் வைக்க இடம் இருக்காது என்று வேதம் சொல்லுது. அதெல்லாம் சிந்திக்கும் போது மூளை உள்ள மனுஷன் பயப்படுவான். இதுவரை மனிதன் கற்பனை பண்ணி பாராத ஒரு பயங்கரம் என்று எங்க வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாள் பயங்கரமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த நாளிலே கர்த்தர் பாவத்திலே ஜீவிக்கிற மனுஷனை தனக்கு முன்பாக நிறுத்தி அந்த நெருப்பு லோகத்துக்கு அவனை அனுப்ப போகிறார். இந்த அழிவிலிருந்து மனுஷனை காப்பாற்றுவதற்காக அன்புள்ளம் கொண்ட தெய்வம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு அழிவு உண்டாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மீட்பு பணி, அப்படிதான் நமக்கு தெரியும். ஏன்னா எங்க எப்படி அழிவு வரும்னே நமக்கு தெரியாது. அழிவு வந்த பிறகு மீட்பு பணி செய்வோம். ஆனால் கர்த்தரோ அழிவு வரும் முன்பாக மனுஷனை காப்பாற்ற விரும்பினவராக, ஒரு சேதமும் இல்லாமல் மனுஷனை காப்பாற்ற விரும்பினவராக அவர் இந்த உலகத்திலே மனுஷனாக வெளிப்பட்டார். இதுதான் தெய்வம் மனுஷனான காரணம் அல்லது நோக்கம். ஒரு மனுஷனும் அந்த நெருப்பு லோகத்துக்கு போகிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே மனுஷனை நெருப்பு லோகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக தெய்வம் மனுஷனானார். அப்ப மனுஷனுக்கு இருக்கிற பாவ வியாதிக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கத்தக்கதாக, ஒரு நிவாரணம், ஒரு விடுதலை கண்டுபிடிக்கத்தக்கதாக சர்வ லோகத்தின் பாவத்தை தன் மீது போட்டுக்கொண்டு அதற்கு வர வேண்டிய தண்டனையை தானே செலுத்தி மனுஷனுடைய பாவத்தை கழுவும் ஜீவ ரத்தத்தை அவர் சிந்தினார். வேதவசனம் சொல்லுது, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இதை தவிர வேறு மாற்று மருந்து கிடையாது. மனிதனுடைய பாவம் பரிகரிக்கப்பட வேண்டுமானால், அந்த பாவம் அதனுடைய கொடுமையை மனுஷனிலே செய்யாதிருக்க வேண்டுமானால், பாவத்தினுடைய தண்டனையாகிய நெருப்பு லோகத்துக்கு நித்திய நித்தியமாய் மனுஷன் போக வேண்டாமல் இருக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் இந்த ஆக்கினைக்கு தப்புவதில்லை. அப்படி பாவத்துக்கு மனுஷன் இந்த உலகத்திலேயே பரிகாரம் தேடும் போது, இந்த நில உலகிலே நிலலோகத்திலே மனுஷன் பரிகாரம் தேடும் போது, காற்று லோகத்துக்கு பின்பாக தெய்வம் அவனை தன்னோடு கூட ஆகாய லோகத்திலே, பரலோகத்திலே, மோட்சத்திலே நித்திய நித்தியமாக வாழும்படி ஒரு வழியை திறந்திருக்கிறார். இதான் 5வது லோகம். யாரும் நெருப்பு லோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் மனுஷனுக்கு இலவசமாக ஒரு வழியை உண்டாக்கினார். அதுக்குத்தான் அவர் மனுஷனானார். எவ்வளவு பெரிய அதிசயம் என்று பாருங்கள். இப்போ ஒரு கிராமங்களுக்கெல்லாம் போய் வயசானதுங்கெல்லாம் இருக்கும். அப்ப ஒரு ஈவினிங் டைம் தான் போற கிராமத்தில் மக்கள் இருக்கிறாங்க. 7 மணிக்கு தான் வேலைக்கெல்லாம் போயிட்டு வர்றாங்க. இப்போ கலடு கட்டையெல்லாம் பார்த்து அந்த சந்திரனை காமிச்சு, இந்த பாத்தியா அதில் ஒரு நாள் மனுஷன் போய் நின்னான், இறங்கி மனுஷனே அதில் போய் நின்னான் அப்படின்னு சொல்லும்போது இப்படி காமிக்குது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே குத்திருங்க. நான் குத்தது மாத்திரம் இல்லை, பாரு உன் கையை விடுற அளவுக்கு பெருசா இருக்குது, ஏன்ட்ட சுத்தாத. அங்க கருப்பா தெரியுது, அது என்ன தெரியுமா? ஒரு பாட்டி என்ன செய்யுது? வடை சுட்டுக்கிட்டு இருக்கு. அது யாருக்காக சுடுதோ எனக்கு தெரியாது. அங்க ஒரு பாட்டி இருக்குது, அது வடை சுடுது. எத்தனை வருஷமா சுடு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியே ஏன் எதுக்குன்னு யோசிக்காம நம்பக்கூடியவர் இன்னைக்கு இருக்கிறாங்க கிராமத்தில். மனுஷன் அதில் இறங்கினான் என்பதை நம்பாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்களா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்ப மனுஷன் விண்ணை போய் எட்டியும் அதை அறியாமல் நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அதுபோலவே மகா அதிசயமாக மண்ணையும் விண்ணையும் உண்டாக்கின தெய்வம் தத்ரூபமாக இந்த உலகத்திலே மனுஷனாய் பிறந்து, அன்னைக்கு அமெரிக்கர்கள் போய் அந்த நிலவில் இறங்கினப்போது ஒரே ஒரு ராத்திரி மாத்திரம்தான் அங்க தங்கினாங்க. வந்து போனதுக்கு 20ஆம் தேதி தரை இறங்கினாங்க, 21ஆம் தேதி அங்கிருந்து கிளப்பிட்டு 24ஆம் தேதி இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. பிரியமானவர்களே, தெய்வம் இந்த உலகத்திலே மனுஷனாக பிறந்து 33 வருஷ காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். சரித்திரம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. 33 வருஷ காலம் அவர் மனுஷனாக ஜீவித்து அநேக காரியங்களை சாதித்திருக்கிறார். ரோம அரசாங்கத்தாலே குற்றம் செய்யாத அவர் நீதி விசாரிக்கிறவராலே நீதிமான் என்று சொல்லப்பட்ட அவர் குற்றவாளியை போல யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக அந்த நியாயாதிபதி தன்னுடைய கையை கழுவி ரோம நீதிக்கு விரோதமாக இயேசுவானவரை யூதருடைய விருப்பத்தின்படி ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இது சரித்திரம் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது. சரித்திரம் மறுக்க முடியாத மாத்திரம் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்தவர்களைப் போல பெரிய பெரிய உலகளாவிய காரியங்களை அவர் செய்து காட்டவில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சது 3 வருஷம்தான். அவர் நாடு நாடாக போய் பல நாடுகளை பார்த்தவரும் இல்லை. அந்த அரமிய மொழியை தவிர வேறு மொழியை அவர் பேசவும் இல்லை. அவர் அந்த யூதேயா தேசத்திலே மேலும் கீழுமாக நடந்து பக்கத்தில் இருக்கிற சில நாடுகளுக்கு போனார். பெனிக்கியாவுக்கு போனார், நப்தலி, செபுலோன் அன்று போன்ற தெக்கப்போலி போன்ற அக்கம் பக்கத்து நாடுகளிலே கர்த்தர் ஊழியம் செய்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகர் சாதித்ததை போல இப்ப மாவீரன் அலெக்சாண்டர் அவர் கிமு 330 ஒரு உலகளாவிய ஒரு பெரிய தலைவனாக வந்தார். அவர் ஹிட்லர், முசோலினி என்று எத்தனையோ பேர் உலகத்திலே பெரிய பெரிய சாதனைகளை படைத்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து செய்யவில்லை. ஆனால் உலகம் தனக்கென்று ஒரு சரித்திரத்தை படைக்கும் போது யாரை வச்சு சரித்திரம் படைக்கிறது? மனுஷனையே படைத்த அவரை தவிர வேறு ஒருவரையும் வைத்து மனுஷனால சரித்திரம் படைக்க முடியவில்லை. இயேசுவை மையமாக வைத்து கிமு கிபி என்று மனுஷன் சரித்திரத்தை படைத்தான். நல்லா சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த பின்புதான் கிறிஸ்தவமே வந்துச்சு. இந்த கிமு கிபியை கிறிஸ்தவர்கள் உண்டாக்கவில்லை. ஆனால் மனிதன் உலகம் முழுவதும் பின்பற்றுகிற ஒரே ஒரு ஒற்றுமை இந்த கேலண்டர் மாத்திரமே. மற்றபடி எல்லா உலகத்துக்கும் காமனா இருக்க ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் மகமதியர்கள், எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம் சொல்ல முடியாது. நாங்கள் கிறிஸ்துவை வெறுக்கிறோம், எங்களுக்கு கிறிஸ்து வேண்டாம் சொல்ல முடியாது. தம்பி நீ எப்ப பிறந்தன்னு கேட்டா கிறிஸ்துவுக்கு பின்னு தான் ஆரம்பிக்கணும், வேற வழி கிடையாது. அறிந்தோ அறியாமலோ முழு உலகமும் எந்த காரியத்தை செய்யும் போதும் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லிதான் ஆரம்பிக்குது. மாவீரன் அலெக்சாண்டர் எப்பையா இந்த உலகத்துல சாதனை படைச்சாருன்னு கேட்டா கிறிஸ்துவுக்கு முன்னு ஆரம்பிக்க வேண்டியது. நான் அலெக்சாண்டர் தானே கேட்டேன்.
நீ ஐயா கிறிஸ்துவெல்லாம் வம்பு கேட்கிற, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுற? அந்த இயேசு கிறிஸ்துக்கும் அலெக்சாண்டருக்கு என்ன சம்பந்தம்? பிரியமானவர்களே, கிறிஸ்துவை சொல்லாமல் அலெக்சாண்டரை சொல்ல முடியாது. உலகத்தில் எந்த மனிதனானாலும், எந்த சமயத்தானாலும், கிறிஸ்துவை அறிந்தவனானாலும் அறியாதவனாலும், இயேசு கிறிஸ்துவை சொல்லாமல் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ பிறந்திருக்கிறதையே சொல்ல முடியாது. ஆகவே வீட்டில் இருக்கிற கேலண்டர்லாம் சொல்லுது, நீ இதை அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உன்னுடைய அழிவை விரும்பாத தெய்வம், நீ அந்த நெருப்புலத்திலே போய் நித்தியமாய் மாளக்கூடாது என்பதற்காக, உனக்கு ஒரு பரிகாரம் செய்வதற்காக இந்த உலகத்திலே மனித அவதாரமாய் வந்தார் என்று சொல்லி அவர்கள் எல்லோருக்கும் விரோதமாக மாட்டி இருக்கிற கேலண்டர், கையில கட்டி இருக்கிற வாட்ச், அதுபோல கையில வச்சிருக்கிற செல்போன், எல்லாரும் முன்னாடி வச்சு தட்டிக்கிட்டு இருக்கிற கம்ப்யூட்டர், இது எல்லாமே இயேசு கிறிஸ்து பேரை சொன்னாதாங்க வேலை செய்யும். நீங்க போய் ஒரு செல்போன் வாங்கிட்டு வாங்க, அது முதல்ல உள்ள பேட்டரி போட்டோன்னு அது கேட்கும், இயேசு கிறிஸ்துவ பத்தி நான் ஒரு தேதி வச்சிருக்கேன், இதையே வச்சுக்குவா, நீயே வேற தேதி சொல்றியான்னு கேட்கும். செல்போன் தானே வாங்கியிருக்கேன், இயேசு கிறிஸ்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தேதியே வேணாம், நீ வேலை செய்ய அப்படின்னா உலகத்தில் ஒரு செல்போன் வேலை செய்யாது. கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, இயேசு கிறிஸ்து பேரை சொன்னாதாங்க கம்ப்யூட்டர் வேலை செய்யும். நீ எந்த மதத்தானாலும், எந்த கொள்கை உடையவனானாலும், இந்த இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லாம உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. அறிந்தோ அறியாமலோ ஒரு நாளிலே பல 1000 தடவை கிறிஸ்துவை நீ அறிக்கை பண்ணுகிறாய். இதெல்லாம் ஒரு நாள் உனக்கு சாட்சி சொல்லும் நியாய தீர்ப்பில். பிரியமானவர்களே, நான் முடிக்க போகிறேன். இந்த இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை பிரிக்க மாத்திரம் வந்தவர் அல்ல, இந்த அதிசயத்தை மாத்திரம் செய்ய வந்தவர் அல்ல. அவர் இன்னொரு அதிசயத்தை நம்மளை செய்ய விரும்புகிறார். கிறிஸ்துவற்ற வாழ்க்கை, கிறிஸ்துவுடனான வாழ்க்கை, ஒரு மாபெரும் வித்தியாசத்தை நம்மளை உண்டாக்கும்படியாக கிறிஸ்து விரும்புகிறார். எனக்கு அநேகருக்கு இதோடைய அருமை தெரியாது. நான் ஒரு சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெற்றோர்கள் அவருடைய சிறு வயதிலேயே தெய்வத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால சரியான நீதியின் மார்க்கத்திலே நான் வளர்க்கப்பட்டவன். ஆனால் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவனுடைய மேன்மை தெரியாமல் நான் வாழ்ந்தவன். ஒரு நாளே கர்த்தர் சொன்னார், உனக்காக நான் மனுஷனானேன், நீ எனக்கு இடம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அதிசயத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னார். நான் சிறுவனாய் இருந்த போதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். இந்த வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை அன்றைக்கு செய்ய துவங்கினவர் இன்றைக்கும் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண கொஞ்சம் முன்னாடி பட்டிண்டா வரைக்கும் கர்த்தர் அவரை எப்படி அற்புதமாக நடத்தினார். முன்ன பின்ன தெரியாத இடத்துல, முன்ன பின்ன தெரியாத பாஷை பேசுகிற இடத்துல எப்படி கொண்டு போனார் என்பதை அவர் பேசிக் கொண்டிருந்தார். பிரிமல அந்த நிலைமையில நம்ம ஒவ்வொருக்கும் சாட்சி சொன்னால் வர்ற 14ஆம் வருஷம் பத்தாது, அதுக்கு அப்புறமும் பத்தாது. அவ்வளவு அற்புதங்களை நம்முடைய ஜீவியத்திலே செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இதை அலட்சியம் பண்ணி எழுந்து போவோமானால் இதை விட ஒரு அதிசயம் நடக்க இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த உலகத்தை நியாயந்திருக்க வருவார். அப்பொழுது இந்த உலகத்துக்கு பாவ பரிகாரம் செய்கிறவராய் அல்ல, பாவத்தை தட்டி கேட்கிற நியாயாதிபதியாக வரப்போகிறார். அதுதான் இந்த உலகத்திலே நிகழ இருக்கிற கடைசி பெரிய அதிசயம். அப்போது யாரும் தப்ப முடியாது. ஆகினாலே தெய்வம் தேடி வந்து உன்னை கேட்கிறார், உனக்கு என்னையா கஷ்டம்? இன்றைக்கு மனிதன் பாவத்துக்கு விடுதலை பெற வழி கண்டுபிடித்திருக்கிறான். மனுஷன் வழிய பாருங்க, ஒரு நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு வா, பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்றான். வடக்க இருக்கவெல்லாம் தெக்கவா, தெக்க இருக்கவெல்லாம் வடக்கவான்னு சொல்றான். ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் போறான் மனுஷன் பாவ நிவாரணம் தேடி. ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்துல இலவசமாக உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாவ வியாதியை உணர்ந்தவனாக உன்னுடைய வாழ்க்கை அப்படியே ஒழிக்காமல் என்னிடத்தை கொடு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அநேகர் அறிக்கை செய்திருக்கோம், நான் செஞ்சது தப்புதான் உணர்ந்திருக்கோம், ஆனா என்ன செஞ்சதில்லை,
விட்டதில்லை. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அழிந்து போகாதபடி உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனுஷனானேன். நீ அழிந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முகாமிலே இந்த சத்தத்தை நான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உள்ளத்தை எனக்கு தருவாயா? நீ ஏன் அந்த நெருப்புலவத்துக்கு போக வேண்டும்? நான் அடிக்கடி நல்ல உச்சி வெயில்ல அந்த சூரியனை பார்த்து சொல்லுவேன், அந்த சூரியன் நரகத்தை காண்பிக்கிறது. அது ஒரு எரியும் அக்னியா இருக்கிறது. கர்த்தர் அந்த இடத்துல அதை உண்டாக்கின நாளிலிருந்து 1000 வருஷமாக அது எரிந்து கொண்டிருக்கிற அக்னி கடலா இருக்கிறது. அதுக்கு யாரும் ஆக்சிஜன் சப்ளை பண்றதில்ல, அதுக்கு எரிவாயு சப்ளை பண்றதும் இல்லை, அது நல்லா எரியும்படி அதை ஊதி விடுறதும் இல்லை. அது சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலிருந்து இருந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூரியன் என்ன சொல்லுகிறது? மகனே, நீ இயேசுவை அறியாதவனாக இந்த உலகத்தில் மரித்து போவாயானால் ஏன்ட்ட தான் வரணும், அப்புறம் நம்முடைய உறவு முறிஞ்சே போகாதுன்னு சொல்லுது. அவை பிரியமானவர்களே, நாசியில் சுவாசம் இருக்கும் போதே, தெய்வம் இவ்வளவு நெருங்கி இருக்கும் போதே பாருங்க, சிலுவையில் ஒரே நேரத்தில் 3 உயிர் பிரிஞ்சது. ஒரே நேரம்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். 3 உயிர் பிரிஞ்சது. இல்ல யார் உயிர் முதல்ல போச்சு? இயேசுவானுடைய உயிர் முதல்ல போயிருச்சுன்னு போட்டிருக்கு. என் பைபிள்ல போட்டிருக்கு. மற்றவர்கள் இருவரும் கால் எலும்பு முறிக்கப்பட்டு தான் மரித்தார்கள். ஆனால் கிறிஸ்துவ அப்படி மரிக்கவில்லை. இவர் இத்தனை சீக்கிரமாய் மரித்து போனாரா என்று அதிசயப்படும் அளவுக்கு கிறிஸ்து சீக்கிரத்திலே மரித்து போனார். இப்போ 3 பேர் கொஞ்சம் முன்ன பின்னாடி செத்து போனாங்க. அதிலே ஒருவன் கள்வனாய் இருந்தான், கொலை தண்டனை பெரும் அளவுக்கு தவறு செய்தவனாய் இருந்தான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டான். தப்பு செஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கங்க என்று அவரிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தான். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அந்த பரிசுத்தவான்களுக்கு என்று ஒதுக்கப்படுகிற இளைப்பாறுதலிலே உனக்கு பங்குண்டு என்று சொல்லி அவனுக்கு சொன்னார். அவனுக்கு நெருப்பு லோகம் இல்லை, விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, அன்பின் அழைப்பு தேடி வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்தார் என்பது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அவர் பேசுகிறவராக உன்னையும் என்னையும் பார்த்து, நீ ஏன் அழிய வேண்டும்? உனக்கு பாவ வியாதி இருக்கிறது உனக்கு தெரியாதா? ஏன் மதியீனமாய் இருக்கிறாய்? நீ மரிக்கும் முன்பாக என்னிடத்தில் ஓடிவா. இலவசமாக 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 நான் உன்னை மன்னித்து என்னோடு கூட சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்களை மூடிக்கொள்வோமா? ஒரு சில நிமிடம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய எல்லா ஜீவியத்திலும் பாவத்தினுடைய சுவடு இருக்கிறது. நம்முடைய நாவிலே, பேச்சிலே, பார்வையிலே, நடவடிக்கைகளிலே, இயக்கங்களிலே, வாழும் முறைகளிலே, பழக்கங்களிலே எத்தனையோ பாவ காரியங்கள் ஒட்டி கொண்டிருக்கிறது. கையில் அழுக்கு இருந்தால் கழுவுகிறோம், உடலிலே நாற்றம் எடுத்தால் குளிக்கிறோம். ஆனால் உள்ளத்திலே பாவமானது, அது கரைப்படுத்துகிறதாக, அது ஒரு நோயாக, நம்மை கேவலப்படுத்துகிறதாக, அநேக பாதகமான விளைவுகளை உண்டாக்குகிறதா இருக்கிறது. நிவாரணம் தேடவில்லையே, நிவாரணம் தேடவில்லையே. இலவசமான நிவாரணம். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய உள்ளத்தை அவர் கேட்கிறார். உள்ளத்தை அவர் கேட்கிறார். மனுஷனே, உன் வாழ்க்கையை கொடு, உன் உள்ளத்தை கொடு. நான் கழுவ விரும்புகிறேன், அதிலே குடியிருக்க வர விரும்புகிறேன். உள்ளத்தை எனக்கு கொடு. ஜீவனுள்ள ஆண்டவரே, எங்களுக்காக எங்களை தேடி மேலோகத்தை விட்டு பூலோகத்திலே நம்முடைய காலடியை பதித்தவர நாம ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு பாவ நிவாரணம் உண்டாக்கும்படியாக,
பரிசுத்தமான நம்முடைய சரீரத்தில் நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே விரும்பி செய்த பாவங்களை, அதனுடைய பழியை உம்மீது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதிலாளாக கல்வாரி சிலுவையிலே அவமானம் அடைந்தவராக, பரிகாசம் பண்ணப்பட்டவராக, வேதனை நிறைந்தவராக நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் மனிதனுடைய இருதயத்தை தட்டுகிறவராக, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஒவ்வொரு இருதயமாக, ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு தேசமாக கர்த்தாவே நீர் தேடி வந்து தட்டுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தரை அறியாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் தட்டுகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அன்பின் அழைப்பை அசட்டை செய்யாதபடி ஜீவனுள்ளமை தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக கண்களை திறந்து அனுக்கிரகம் செய்வீராக. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே பிதாவே.